சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் 2 ராஜாக்கள் புஸ்தகம் அதிகாரங்கள் 3 முதல் 6 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 3வது அதிகாரத்திலே மோவாப் ராஜா யோராம் இதோ தனக்கு எதிராக மோவாப் ராஜா யுத்தம் செய்தபடினாலே இங்கே இந்த மோவாப் ராஜாவை முறியடிக்கும்படியாக இந்த இஸ்ரவேலின் ராஜா யோராம் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை அங்கே கேட்டு அனுப்பி அந்த ராஜாவை தனக்கு யுத்தத்துக்கு உதவி செய்யும்படியாக அழைக்கிறார். இந்த இஸ்ரவேலின் ராஜா யோராம் தேவனுக்கு விரும்பாத காரியங்களை செய்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த ஒரு ராஜா. ஆனால் யோசபாத் ராஜா தேவனுக்கு கீழ்ப்படுகிறதான ஒரு ராஜா. ஆனாலும் இங்கே யோசபாத்தை கூட்டிக் கொண்டு தனக்கு எதிராக கலகம் செய்கிறதான மோவாப் ராஜாவை முறியடிக்கும்படியாய் கடந்து சென்ற பொழுது அங்கே அவர்களுக்கு மிருக ஜீவங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போயிற்று. தண்ணீர் இல்லாமல் போனபடினாலே அங்கே யோசபாத் ராஜாவுடைய ஆலோசனையின்படி தேவனுடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசியை சந்திக்கும்படியாக எலிசாவிடம் போகிறார்கள். எலிசா சொன்ன காரியம், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவனும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தையை சொன்னார். இந்த வார்த்தையை விசுவாசித்தவர்களுக்கு தண்ணீர் கிடைத்தது. அந்த தண்ணீரை கண்ட மோவாபியர் ரத்தம் போல ரத்த சிகப்பாய் அவர்களுக்கு காணப்பட்டது. அவர்கள் பயந்தார்கள். மோவாபியரை முறியடிக்க கர்த்தர் உதவி செய்தார். மகிமை உண்டாவதாக. 4வது அதிகாரத்திலே கடன்பட்டு இறந்து போனதான ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி எலிசாவிடம் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று வேத வசனம் சொல்கிறது. அனாவசியமாய் நாம் கடன் வாங்குவது என்னுடைய சித்தம் அல்ல. அவனுடைய சமூகத்திலே தேவனுடைய உதவிக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆனால் இங்கே தனது 2 குமாரரையும் எனக்கு அடிமைகளாக கொண்டு செல்லும்படி கடன்காரர்கள் வந்துவிட்டார்கள் என்று சொல்லி, கடன் கொடுத்தவர்கள் வந்துவிட்டார்கள் என்று சொல்லி எலிசாவிடம் சொன்ன பொழுது, எலிசா உள்ளம் இருப்பது என்ன என்று சொல்லி கேட்ட பொழுது, ஒருவிடம் எண்ணெய் இல்லாமல் ஒன்றுமில்லை என்றாள். கர்த்தர் அதை கொண்டு போய் பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் எடுத்து வை என்று சொன்ன பொழுது பக்கம் பக்கத்தில் எல்லோருடைய பாத்திரத்தையும் வாங்கி கொண்டு அங்கே எண்ணெய் வார்த்த பொழுது எண்ணெய் முழுவதும் நிரம்பினது. அந்த எண்ணெய் எடுத்து ஜீவனம் பண்ணும்படி எலிசா கட்டளை கொடுத்தார். அவர்கள் பொருளாதார சிக்கலிலிருந்து மீண்டார்கள். கர்த்தர் நம்மை பொருளாதார சிக்கலிலிருந்து மீட்டுக் கொள்கிற தேவன். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய ஆலோசனை நமக்கு உண்டாகும், அவருடைய வழிகாட்டுதல் நமக்கு உண்டாகும். அவர் தாமே அந்நிய நுகத்திலிருந்து நம்மை விடுவித்து சர்வவல்லவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதே போல எலிசா தீர்க்கதரிசிக்கு உதவி செய்கிறதான ஒரு தன் வீட்டிலேயே அந்த பரிசுத்தமான் என்று சொல்லி காணப்பட்டதான எலிசாவுக்கு
சூனியமில் இருக்கிறதான கணம் பருந்திய ஸ்திரீ ஒரு வீட்டின் மேலேயே மாடியில் ஒரு கட்டிலையும் ஒரு மேஜையும் நாற்காலியும் உள்ள ஒத்து விளக்கம் உள்ள ஒரு அறையை கொடுத்து தங்கும்படியாக செய்திருந்தாள். ஊருக்கு வரும் பொழுது அங்கே தங்கிக் கொள்ளலாம். அந்த சூனியமில் உள்ள அந்த ஸ்திரீனுடைய மகன் ஒரு நாள் இறந்து போன பொழுது எலிசா தீர்க்கதரிசியிடம் போய் அதை முறையிட்ட பொழுது எலிசா தீர்க்கதரிசி விண்ணப்பம் பண்ணி மகன் அந்த குமாரனுக்கு மீண்டுமாய் உயிர் பெற செய்த அற்புதத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு கூட எலிசா பில்காலிலே தீர்க்கதரிசிகள் சாப்பிடும் பொழுது அங்கே விஷ கொமட்டிக்காய்கள் கொண்டதான அந்த சாப்பாடு பாத்திரத்திலே விஷம் இருந்ததை அறிந்து அந்த விஷத்தை நீக்க அந்த ஆண்டவராகிய தேவன் இந்த எலிசா மூலமாக அற்புதம் செய்தார். தொடர்ந்து ஒரு 100 பேர்கள் 20 அப்பங்களை தாழ் கதிர்களை கொண்டு வந்து அவர்கள் போஷிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்கிற காரியத்தை விடுத்து பார்க்கிறோம். 5வது அதிகாரத்திலே சீரிய படைத்தலமாகிய நாகமான் குஷ்டம் நீங்கி சுத்தமாகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். குஷ்டம் நீங்கும்போது இஸ்ரேலிருந்து பிடித்து கொண்டு வந்த ஒரு சிறு பெண் ஒரு நற்செய்தி சொன்னாள். இதுவும் அன்றாகி தீர்க்கதரிசியிடம் போய் ஜெபிக்கும் பொழுது நல்ல சுகம் உண்டாகும் என்று சொன்னபோது எலிசா தீர்க்கதரிசியிடம் வந்த அந்த படைத்தலைவன் நாகமானுக்கு நீ போய் யோர்தானிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணு என்று சொல்லி உத்தரவு கொடுத்த பொழுது அவன் மனதில்லாவிட்டாலும் தனது சேவகன் சொன்ன ஒரு காரியத்தை அவன்படி போய் யோர்தானிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்த பொழுது அவனுடைய குஷ்டரோகம் எல்லாம் நீங்கி போயிற்று. கதிரபிரசானத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவன் நாமே என்று இதோ இஸ்ரவேல் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் என்று சொல்லி அங்கே விசுவாச அறிக்கையிடுவதை குறித்து பார்க்கிறேன். ஆனாலும் நாகமான் கொடுக்கிற காணிக்கை எலிசா தீர்க்கதரிசி வாங்கவில்லை. ஆனால் அவன் பின்னர் ஓடி போய் எலிசாவினுடைய வேலைக்காரனாகிய கேயாசி அதை வாங்கின பொழுது அந்த கேயாசி இந்த குஷ்டரோகத்தை தண்டனையாக பெற்றுக்கொண்டதை குறித்து பார்க்கிறோம். ஆம், ஊழியத்திலோ மற்ற காரியங்களிலோ பொருளாசை நம்மிடத்திலே இருக்கக்கூடாது என்பதை இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லியும் இந்த யோர்தானிலே மூழ்கி குஷ்டரோகம் நீங்கின காரியம் நிழலாட்டமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6வது அதிகாரத்திலே தண்ணீரில் விழுந்த ரபலாக வாங்கப்பட்ட கோடாரி மீண்டுமாக அவங்க அது மிதக்க பண்ணி ஆண்டவராகிய தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். இந்த வசனங்களை நாம் தியானிப்போம். சர்வ மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன். God bless you.